வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம சந்திரகலா நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம சாமுண்டீஸ்வரியை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நம்ம கோயில் நகையெல்லாம் ஊர் மக்கள் கேட்பாங்க. அந்த மாதிரி திருவிழா வருது, அதனால் உங்ககிட்ட தானே அந்த நகையெல்லாம் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்குமா, அதனால் உங்களுக்கு இந்த வருஷம் எப்பவும் போல் உங்களுக்கே நாங்கள் இந்த மரியாதையை செலுத்தலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாரும் சொல்லிட்டு போகிறதுனால சாமுண்டீஸ்வரியும் அது மாதிரியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரும்போது அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நம்ம சந்திரகலா இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது இவளை நம்ம பழி வாங்கணும், இந்த மரியாதை என் புருஷனுக்கு தான் இந்த வாட்டி கிடைக்கணும், இதை நான் எப்போவுமே மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா அவங்க மனசில் ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, சிவனாண்டிக்கும் நம்ம முத்துவேலுக்கும் கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஊர் மக்கள்லாம் வந்தாங்க, இந்த மாதிரி திருவிழாக்காக அக்கா கிட்ட நகை கேட்டிருக்காங்க, அதனால் அந்த நகையெல்லாம் மாற்றி நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன், அதே மாதிரி நகையை நீங்கள் டூப்ளிகேட்டாக செஞ்சு எடுத்துடுவாங்க, நம்ம அதை மாற்றி வச்சுட்டு ஒரிஜினல் நகையை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வீட்டில் வச்சுருங்க, இவ அந்த கோயில் முன்னாடி அவள் கண்டிப்பாக அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 3 பேரும் சேர்ந்து திட்டத்தை போடுறாங்க. இந்த பக்கம் காளியம்மாவும் சூப்பராக சொன்ன மருமகளே, நீ இந்த வாட்டி இந்த இது மிஸ் ஆகவே கூடாது, நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு வச்ச குறியில் சாமுண்டீஸ்வரி தப்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காளியம்மாவும் திட்டவட்டமாக சொல்லிடுறாங்க. இதனால் நம்ம முத்துவேலும் நம்ம சிவனாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு வராங்க. இதனால் நம்ம கார்த்திக்கு பார்த்திங்கன்னா நம்ம சந்திரகலா தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்கினதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் கார்த்தியும் நல்லா ஆழ்ந்த போயிட்டு அந்த பரமேஸ்வரி பாட்டியை தேடி வந்த தயாரில் நல்லா தூங்கிட்டுறாங்க. இந்த பக்கம் சிவனாண்டியும் முத்துவேலும் நம்ம சந்திரா கிட்ட அந்த ஒரிஜினல் நகையை வாங்கிட்டு போயிடுறாங்க, டூப்ளிகேட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, பார்க்க ஒரிஜினல் மாதிரியே இருக்குங்க, நம்பவே முடியல, சூப்பராக செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூப்ளிகேட் நகையை அந்த பெட்டிக்குள்ளேயே வச்சிடறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா நம்ம சந்திரகலா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி நம்ம சாமுண்டீஸ்வரியை அசிங்கப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே திட்டவட்டமாக இருக்காங்கன்னே சொல்லலாம். மறுநாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கோயில் நகையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ஊர் மக்கள்கிட்ட போகிறாங்க கோயில் முன்னாடி. அப்போ எல்லாருமே நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்பவே மரியாதை கொடுக்குறாங்க. எப்போவுமே அந்த மரியாதைக்கு ரொம்பவே குறைவு இல்லாமடி நம்ம சாமுண்டீஸ்வரியை நடத்துகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஊர் மக்கள்கிட்ட அந்த நகையெல்லாம் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த பரிவட்டம் உங்களுக்கு தாம்மா கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே குடும்பமாக போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரியை வெறுப்பேற்றத்துக்காகவே சிவனாண்டியும் முத்துவேலும் அங்கே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த நகையெல்லாம் எடுத்து சாமிக்கு செலுத்துறதுக்காக ஊர் மக்கள் எல்லாரும் எடுக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிவனாண்டி சும்மா இல்லாத என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சாமுண்டீஸ்வரியை சீன்ற மாதிரி அந்த நகையெல்லாம் பார்த்தா போலி நகை மாதிரி இருக்குது, அது என்னமோ ஒரிஜினல் நகை மாதிரியே இல்லையே, ரொம்பவே பளபளன்னு இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னப்பா என்ன நினச்சிட்டு இருக்க, யாரை பார்த்து என்ன பேசுகிறேன்னு தெரியுதா, அவங்க தான் இதுக்கு எல்லாத்துக்குமே முழு காரணம், அவங்கள பார்த்து நீ தப்பாக பேசுகிற, கொஞ்சம் வார்த்தையை அளந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்ம சிவனாண்டியை திட்டுறாங்க. நான் சொல்கிறது உண்மை இல்லைன்னா இப்போ நீங்கள் இந்த ஊருக்கு முன்னாடி இந்த நகையை ஆச்சாரியை வச்சு செக் பண்ணுங்கள், இவங்க ஏதாவது கொலைப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு நம்ம சிவனாண்டி மேலே ரொம்பவே கோவம் வருது. ஏய், யாரை பார்த்துடா என்ன பேசுகிறடா, எப்போவுமே என் குடும்பத்தை ஏதாவது ஒன்று பண்ணணுன்றதுக்காக எந்த இடத்துல வந்தாலும் நீ வந்துடுவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம சிவனாண்டியை திட்ட ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, எங்க கொஞ்சம் வார்த்தை அளந்து பேசுங்க, யாரை பார்த்து நீங்கள் பேசுகிறீங்க, எங்கள் அத்தையை பார்த்து நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி கிட்ட நம்ம கார்த்தியும் மயில் வாக்கணுமோ பேசுகிறாங்க. சிவனாண்டி நம்ம மயிலை பார்த்து கேட்குறாங்க, ஏ அல்லக்கை, யாரை பார்த்து யார்கிட்ட பேசுகிற, எடுபடியாக வேலை செய்கிறது பத்தலையா அந்த வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம மயில் கேட்குறாங்க, நானாச்சும் எடுபடியாக இருந்து அந்த வீட்டில் ஒரு மரியாதையோடு இருக்கேன், நீ என்ன மரியாதையோடு இருக்கன்னு உனக்கு தெரியுதா, எப்போ பார்த்தாலும் கொலை, யார் வீட்டை எப்படி கெடுக்கலாம், எப்படி திட்டம் போடலான்னு சொல்லிட்டு எனி டைம் ரெஸ்ட்டே இல்லாமல் நீங்கள் திட்டம் போட்டுகிட்டே இருக்கீங்களே, அப்போ உன்னை என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் சொல்லும் போது எல்லார் முன்னாடியும் அவனுக்கு அவமானமாகிடுது சிவனாண்டி. இந்த பக்கம்
இந்த பக்கம் ஊர் மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த நகைக்கு நாங்கள் கொஞ்சம் தான் காசு போட்டோம், ஆனால் முக்கால்வாசி வந்து சாமுண்டீஸ்வரி அம்மா தான் அந்த நகைக்கு காசு போட்டாங்க. அப்படி இருக்கும் போது அவங்க எப்படி இந்த போலி நகையாக மாற்றுவாங்க? என்னப்பா பேசுகிற, தெரிஞ்சு தான் நீ பேசுறியா அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் வேணா ஆச்சாரியை வச்சு செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே ஆச்சாரியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக ஆச்சாரியும் வந்துடுறாங்க அந்த இடத்துல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆச்சாரி அதை செக் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது டூப்ளிகேட் நகை தான் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு அந்த இடத்துல இல்லை என்னப்பா சொல்கிற, இது டூப்ளிகேட் நகையா, என் வீட்டில் இருந்த நகையை தானே நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னும் போது அந்த இடத்துல அவங்களுக்கு அவமானமாகிடுது. என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ சிவனாடி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல, சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்கு இதே வேலை தான், ஏதாவது ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணுறதே உங்களுக்கு வேலையாயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது, அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, வார்த்தையை அளந்து பேசு, இல்லைனா என்னோட துப்பாக்கி தான் உங்ககிட்ட பேசும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டியை மிரட்டுறாங்க. அப்போ ஊர் மக்கள் எல்லாரும் கேட்குறாங்க, என்னம்மா இது, உங்ககிட்ட தானே நாங்கள் ஒரிஜினல் நகையை கொடுத்து வச்சோம், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கே ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லும் போது, அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, எங்கள் அத்தை இந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது, அவங்க வந்து இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க, அந்த ஊருக்காக எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க, அப்படியேப்பட்டவங்க இதை எப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஊர் மக்கள் வந்து வந்து சரிப்பா எப்படி இது மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்போ சிவனாடி சொல்கிறாங்க, இவங்க ஒரிஜினல் நகையை இவங்க எடுத்து வச்சுக்கிட்டு டூப்ளிகேட் நகையை தான் இத்தனை வருஷமாக கொடுத்துருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி மேலே பழி போடுறாங்க. அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஒரிஜினல் நகை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சாமுண்டீஸ்வரி அம்மாவை ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு போனால் தான் முடியும் போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, தேவையில்லாமல் எங்கள் வீட்டு விஷயத்துலேயோ இந்த ஊர் விஷயத்துலேயும் நீ தலையிடாத, உன்னை யாரும் வந்து சஜஷன் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து நம்ம சிவனாண்டி கிட்ட சொல்கிறாங்க, ஊர் பொதுவில் வந்துருச்சுன்னா இது எல்லாமே பொது தான், அப்போ நீங்கள் ஊருக்கு பதில் சொல்லி தான் ஆகணும், அதனால ஒரிஜினல் நகை எங்கே ஒழுங்கு மரியாதையாக கொடுத்துட சொல்லுங்கள், இல்லையா உண்மையை ஒத்துக்க சொல்லுங்கள் அப்படின்றாங்க. டேய் உன்னை நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதுக்கு காரணமே கிடையாது, நான் ஒரிஜினல் நகை தான் என்கிட்ட இருந்தது, எப்படி இது மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கும்போது சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி மயில்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வீட்டில் யார் யார் வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. யாருமே வரல அத்தை, அதுதான் சிசிடிவி போட்டிருக்கீங்களா அதனோட. அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, என்னமோ தெரியல ஃபுட்டேஜ் ஒர்க் ஆகலை, வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து சிஸ்டம் மூலயமா எடுத்து நான் என்ன இதுன்னு கண்டுபிடிக்கிறேன், அதனால் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் இது வந்து கூடிய சீக்கிரத்தில் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து நம்ம ஊர் மக்கள்கிட்ட கேட்குறாங்க. ஊர் மக்களும் சரிப்பா உனக்காக நாங்கள் இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் டைம் தரோம், அதுக்குள்ளே நீ சீக்கிரத்தில் இந்த கோயில் நகையை நீ கண்டுபிடிச்சிட்டு வருவேன்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க. அப்படியே வந்து ஊர் மக்களும் வந்து கார்த்திக்கு அவகாசம் கொடுத்துறாங்க. கார்த்தியும் வந்து இதில் யார் சம்மந்தப்பட்டிருப்பான்றது ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மயில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் சின்னத்தோட வேலையாக தான் இருக்கும், கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லாமல் அடுத்தடுத்து திட்டத்தை போட்டுகிட்டே இருந்தால் நம்ம எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது, இப்படிலாம் பண்ணால் என்னப்பா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சந்திரகலாவுக்கு ஒரு பக்கம் இல்லை, எப்படியாவது இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் ஏதாவது வந்து மாட்டியிருக்கோமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பதட்டமாகவே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியா அந்த ஃபுட்டேஜை ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க, இதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது, இவங்கள ஆதாரத்தோடு நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அத்தையை இதுலேருந்து நம்ம வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம கார்த்தியும் நம்ம மயிலும் வந்து நம்ம சந்திரகலா கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது, எதை வச்சுடா சொல்கிறேன், நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பார்த்தீங்களா அந்த எவிடன்ஸு, நான் தூங்கிட்டேன்னு நினச்சிங்களா, இதெல்லாம் வந்து இந்த எவிடன்ஸ் இங்கே தான் இருக்குது, ஒழுங்கு மரியாதையாக அந்த நகையை என்கிட்ட நீங்கள் இப்போ ஒப்படைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, அப்படி இல்லையா உங்கள் அக்கா கிட்ட இந்த வீடியோவை நாங்கள் காட்ட வேண்டியது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சந்திரகலா நம்ம கார்த்திகிட்ட கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணிடாத, அந்த நகையை நான் கொண்டு எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மயில் சொல்கிறாங்க, நீ வந்து அத்தைக்கிட்ட இதை நீ காட்டிட்டீன்னா இவங்கள வீட்டை விட்டு வெளில அனுப்பிடுவாங்க, அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து இவங்கள வீட்டை விட்டு வெளியில் திருத்தக்கூடாது, இவங்க மூலயமா என்னென்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் அந்த பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கார்த்தி வந்து இந்த நகையை எடுத்துகிட்டு வந்து கார்த்திகிட்ட வந்து சந்திரா கொடுத்துட்றாங்க. அதனால் நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட அந்த நகையை கண்டுபிடிச்சிட்டு எடுத்து வந்து கொடுக்கும் போது சாமுண்டீஸ்வரி எப்படி இது காணாத போச்சு, யார் இதுக்கு காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் இப்போ நேரம் வரும்போது நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க. இதை எடுத்துகிட்டு போய் ஊர் மக்கள்கிட்ட ஒப்படைக்கும் போது இதுக்கெலாம் யாருப்பா காரணம் அப்படின்னு கேட்கும்போது, இப்போ உங்களுக்கு நகை கிடச்சிருச்சுல, இப்போ வேலையை பாருங்கள், அதுக்கப்புறம் ஆக வேண்டியதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் சந்திராவுக்கு ஒரு பதட்டம்.
இந்த பக்கம் நம்ம ராஜராஜன் நம்ம ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, ஈஸ்வரி இன்னைக்கு பார்த்தியா, நீ யாரை வேணான்னு சொல்கிறியோ அவர் தான் உன்னை இன்னைக்கு காப்பாற்றிருக்காங்க. நம்ம மாப்பிள்ளை நம்மளுக்கு நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க, அதை ஏன் நீ புரிஞ்சிக்கவே மாட்ற, உன் கூட இருக்கவங்களே உன் கூட இருந்தே குழி பறிக்கிறாங்க, அது தெரியவே மாட்டேது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் சொல்லும் போது நம்ம சாமுண்டீஸ்வரி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் எப்பவுமே நம்மளுக்கு நல்லது தான் செய்கிறான், ஆனால் நம்ம ஏன் இவனை தப்பாக நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்படி மட்டும் வீடியோ போச்சுன்னா நாளைக்கான வீடியோவில் நம்ம கார்த்தியை ஏற்றுக்கொள்ளவும் வாய்ப்பு இருக்குது. நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை என்னோட சேனலுக்கு கொடுங்க. தேங்க்யூ.